வாழ்த்துக்கள் பிஎஸ்ஜி. வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேக் டு பேக் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணி ஒரு ஹிஸ்டரியை திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பிஎஸ்ஜி. ஸோ செம்மையான ஒரு சம்பவம் நேற்று மேட்ச்ல. பட் என்னெல்லாம் நடந்தது இந்த மேட்ச்ல அண்ட் ஆர்சனல் என்ன பண்ணாங்க, ஸோ அதை பத்தி டெஃபினட்டா இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுல, ஸோ ஒரு 1 hour ப்ரேயரா ஒரு ஸ்குவாட் வரும். ஸோ ஸ்குவாட்ல பார்த்தா 4 டிஃபெண்டர்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க, அதுவும் சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் அதாவது 1 hour ப்ரேயர்ல நம்மளே அனலைஸ் படும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃபென்சிவா போறானா, பட் இது வரைக்கும் ஓரளவுக்கு ஒத்துழைச்சிருக்கு, ஸோ திருப்பியும் போறது கரெக்டா அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம். லூயி என்ரிக்கே அந்த சைட்லயுமே அதான் யோசிச்சிருப்பான், இவனோட மைண்ட் செட் வந்து ஸ்டார்டிங்கே டிஃபென்சிவ்ல இருக்குப்பா. ஸோ அப்போ வந்து இவன் என்ன பண்ணலாம் லூயி என்ரிக்கே அப்படின்ற மாதிரி அவனும் யோசிச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி தான் வந்தாங்க உள்ள. ஸோ 4 சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸோட அண்ட் அட்டாக் வர்சஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சமரைஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது கேமு. 6வது நிமிஷத்துல ஹேவர்ட்ஸ் ஒரு கோல் அடிப்பான் அண்ட் அங்கே தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்ஜியோட டிஃபென்ஸ் வந்து எவ்வளோ வல்னரபிளா இருந்தது அப்படின்னு. ஒரு சூப்பரான ஒரு கோல் ஹேவர்ட்ஸ் அடிச்சது. ஸோ சீரியஸாவே அதுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தாகணும். லெஃப்ட் ஃபுட்ல சாஃப்னாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. 6வது நிமிஷத்துல கோல் அடிக்கிறியா, நீ வந்து அப்படியே வந்து உன் கேமை ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி விளையாடிட்டு ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஏதோ ஒன்று டிஃபென்ஸை போடு, கட்டையை போடு, என்னத்தை வேணா போடு. 84 minutes ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் நீ டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிற, பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அண்ட் நீ வாலண்டரியா யூ ஆர் ஆஸ்கிங் பிஎஸ்ஜி டு அட்டாக். ஸோ பிஎஸ்ஜி இன்னொன்று சொல்லணும்னா, பிஎஸ்ஜி பெருசாலாம் அட்டாக் பண்ணல. ஆக்சுவலா அவங்க வந்து பாலை வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியாம தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. பட் நீ 84 minutes டைம் கொடுத்தா அவங்க என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு வந்து அடிப்பாங்கன்ற மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ஒரு அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருந்தாங்கன்னு சொல்லலாமா, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கன்சர்வேட்டிவா இருந்தாங்க ஆர்சனல். பட் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்ல ஒர்க் ஆகாது. ஸோ ஏன் அப்படின்னா, டீமை பாருங்க, ஆர்சனலோட டீம் வந்து யூரோப்லயே பெஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசணும். ஆர்சனல் ஃபேன்ஸ் வில் ஆல்சோ அக்செப்ட் தட். டீம் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல நீ போலாமா? நீ வந்து டிஃபென்ஸ்ல எகெயின் பேக்ல நிக்கிற, கன்சர்வேட்டிவா இருக்க. ஆனா உனக்கு இந்த மாதிரி நீ கன்சர்வேட்டிவா ஆவ ஆவ யூ ஆர் லைக் புட்டிங் ப்ரெஷர் ஆன் ஆர்சனல் பிளேயர்ஸ். அவங்களுக்கே ப்ரெஷர் போட்டுக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ பிஎஸ்ஜிக்கு வந்து அட்டாக் வந்து ஸ்டார்டிங்ல ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பெருசாலாம் அவங்க பண்ணல. டிஃபென்ஸ் சூப்பரா இருந்தது ஆர்சனலுக்கு, எல்லாமே நம்ம சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப்ல கேம் மாற ஆரம்பிச்சது. சான்சஸ் திருப்பியுமே அதிகமா கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. நீங்க பொசிஷன் பாருங்களேன், 74% பிஎஸ்ஜிக்கு பொசிஷன். ஸோ அவ்வளோ பொசிஷன் வந்து நீ ஃபைனல்ஸ்ல, அதுவும் உன்னோட 11 வச்சு 11 கிட்ட விளையாட போற. இத்தனைக்கும் வந்து ஒரு ஃபைனல்ஸ் ஆர்சனல் தோத்துருவாங்க, அப்போவாது லேமனுக்கு ரெட் கார்டு கிடைக்கும், அப்போவாது பரவாயில்ல, ஓகே யூ நீட் டு டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் சைடு. அப்படி இருக்கும்போது ஓகே, இந்த தடவை வந்து உன்னோட பிரைம் ஸ்குவாட், ஒன் ஆஃப் த பிரைம் ஸ்குவாட் வச்சுக்கோ ஆர்சனலுக்கு இந்த சீசன்ல. அப்படி இருக்கும்போது நீ டோ டு டோ போலனா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு பாலை வச்சா ஒரு லாங் பால் தான் போடுறாங்க ஆர்சனல். அப்பப்போ வந்து இந்த மாதிரி விளையாடும் போது லாங் பால் போடுறாங்க. பிஎஸ்ஜிக்கு வந்து டிஃபெண்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு மாதிரி பேட்ச் ஓவர்ஸ் மாதிரி என்ன பண்றதுன்னு சுத்திட்டு இருக்கான். மார்க்கினியோஸ் இந்த சைட்ல சுத்துறான். அப்போ உனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்காதா? ஸோ இவங்க வந்து டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது, டிஃபென்ஸே இல்லை. நம்ம ஒரு 2-3 அட்டாக் தொடர்ந்து பண்ண சான்ஸ் கிடைச்சு பண்ணுனா ஓப்பன் ஆகும். இத்தனைக்கும் ஓப்பன் ஆச்சு, ஒரு 2-3 ட்ரை ஆச்சு. ஆனா நீங்க அட்டாக் பண்றதோட டிஃபென்ஸ்ல மெயின் கான்சென்ட்ரேஷன் ஆர்சனல் வச்சிருந்தாங்க. பேசிக்கா அங்கேயே தொலைச்சிட்டாங்க கேம். பிஎஸ்ஜி அந்த மைண்ட் செட் தான் வைக்கல. பிஎஸ்ஜி எப்பவுமே ப்ரோஆக்டிவா இருந்தாங்க. ஆர்சனல் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி தான் விளையாடினாங்க. ஸோ கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம், பட் ஆக்சுவலா கொஞ்சம் பயந்த மாதிரி தான் விளையாடினாங்க. எங்கடா பாலை வந்து நம்ம ஏதாவது பண்ணி மிஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருமே, நம்ம தான் லீட்ல இருக்குமே, ஸோ நம்ம ஏன் சான்ஸ் விடணும், ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம கன்சர்வேட்டிவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே கேம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படின்னா இதுதான் நிலைமையா ஆகும். மேபி ஆர்சனல் நினைச்சிருந்தா 2 goals கூட போட்டு முடிச்சிருக்கலாம் கேம். நம்ம லைவ் வாட்ச்ல போடும்போது அதான் சொல்லிட்டு இருந்தோம், 1 goal இஸ் நெவர் எ சேவ். இங்கிலாந்து இட்லி மேட்ச்லயுமே அதே தான் நடக்கும். இங்கிலாந்து வந்து ஸ்டார்டிங்கே ஒரு கோல் அடிச்சுட்டு ஃபுல் டிஃபென்ஸ்ல போவாங்க. இட்லி வந்து அவ்வளோ பெரிய அட்டாக்கிங் சைட்லாம் இல்லை, அவங்களே வந்து அந்த மைண்ட் செட் வச்சு ஈக்குவலைஸ் பண்ணி பெனால்டிஸ்ல போய் அடிப்பாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சனலுக்கும் அத்லெட்டிகோ மேட்ரிடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதே மென்டாலிட்டி தான். ஸோ வந்து கன்சர்வேட்டிவ் டிஃபெண்டிங் அண்ட் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமோ அட்டாக் பண்ணலாம், இல்லைனா ஃபுல்லா கட்டையை போட்டு உட்காந்துடலாம். நீ பண்ணு, கட்டையை போடு, சூப்பரா தான் இருக்கு. பட் மேட்ச் பார்க்க நியூட்ரலா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைனா கூட உனக்கு நீ வின் பண்றேன்னா பண்ணு, பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு 84 minutes நீ பண்ணனா ஆப்போனன்ட்க்கு சான்ஸ் வரும், எப்படியோ வரும் சான்ஸ். அவங்க பெஸ்ட் அட்டாக்கிங் டீம் த வேர்ல்ட். நீ டிஃபென்ஸை போடுற 84 minutes வரைக்குமே நீ டிஃபென்ஸ் பண்ண முடியாது, அதுதான் உண்மையான விஷயம். ஒரு செகண்ட் ஹாஃப்ல டிஃபென்ஸ் பண்ணா உன்னால முடியும், பட் த்ரூ அவுட் டெஃபினட்டா முடியாது. அதுதான் இங்க நடந்திருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு
இதுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூ நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ காரபோ கப்ல ஆர்சனல் சிட்டி கூட விளையாடுவாங்க. இதே அப்ரோச்ல தான் போனாங்க. சிட்டி வந்து செஞ்சாங்க ஆர்சனல் ஆக்சுவலா. அப்போ அது யூ நீட் டு லேர்ன் அ லெசன் கத்துக்கிட்டு வரணும். இந்த காரபோ கப்லயும் நம்ம இந்த மைண்ட் செட்ல தானே போனோம். அடிச்சாங்களே, நான் பிரீமியர் லீக் அடிச்சிட்டேன், போலாம் டூ டூ டூ. என் டீமும் இன்னும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரிச்சது கிடையாது, என்னால முடியும் அடிக்க. அப்படி போயிருக்கலாம். பட் ஸ்டார்டிங்கே வந்து டிஃபென்சிவா போன இதுதான் வந்து கேம்லயே திருப்பு முனையா இருந்தது. அவங்க டீம்ல மேபி எதே ஸ்டார்டிங்ல ஆடி இருந்தா இட் கேன் பி டிஃபரெண்ட். அந்த மாதிரி நிறைய டிஃபரன்சியேஷன் பாயிண்ட் சொல்லலாம் நம்ம. பட் அவங்க எடுத்த அப்ரோச் ஸ்டார்டிங்ல ஒர்க் ஆச்சு. ஹேவர்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கோல் வந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அங்கதான் மேட்டர். மேபி ஆஃப் டைம்ல கூட திங்க் பண்ணிருக்கலாம், பிஎஸ்ஜி வந்து இனி அட்டாக் பண்ண போறாங்க, நம்ம ஒரு 2-3 சான்ஸ் ஏதாவது ஒரு இதுல கிரியேட் பண்ண ஓப்பன் ஆகுது அவங்களுக்கு. அவங்க வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் டிஃபென்ஸ் இந்த யூரோப் அப்படின்ற மாதிரியும் கிடையாது. நம்ம தான் பெஸ்ட் டிஃபென்ஸ், நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வரும், ஒரு கோல் வந்து அடிச்சா ஏதாவது பாசிபிள் பண்ணி அடிச்சிருவாங்கன்னு மாதிரி தோணி இருக்கலாம். காரபோ கப்ல ஆனா அதே கதை தான் திருப்பியுமே ஃபைனல்ஸ்ல ஆயிருக்கு. இங்க அகைன் பர்ன்லி கிட்ட வின் பண்ணாங்க பிரீமியர் லீக்ல, அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட வின் பண்றாங்க. ஓகே, அந்த மாதிரி பிரீமியர் லீக் டீம்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஒரு கோல் அடிச்சுட்டு நிறைய கட்டையை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அது அங்க ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்கள மாதிரி டீமுக்கு வந்து அட்டாக்கிங் ஸ்ட்ரென்த் கிடையாது அவ்வளோ ஒன்றும் கம்பேரிட்டிவ்லி டு இந்த பிஎஸ்ஜி மாதிரி சைடு கிட்ட. இவங்க பேக் டு பேக் யூரோப்லேயே பெஸ்ட் அட்டாக்கிங் டீம், பிரஸிங் டீம்ன்ற மாதிரி இருக்கிற டீமை இந்த மாதிரி நீ ஒரு பெனால்டிஸ் வரைக்குமே போயிருக்க தேவையில்லை ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி நீ கேமை முடிச்சிருக்கலாம். ஒரு 2 கோல்ஸ் அடிக்கிற அப்படின்னா உனக்கு சான்ஸ் வரும், வந்திருக்கும் ஷுவரா. பிஎஸ்ஜி டிஃபென்ஸ் அவ்வளோ மட்டமா இருந்தது. பிஎஸ்ஜி ஃபேன்ஸே ஒத்துப்பாங்க, அவங்களுக்கு பெருசா நீ டிஃபென்ஸை டெஸ்ட் பண்ணவே இல்லையே, அப்பதானே தெரியும். ஆக்சுவலா அவங்க வந்து வனரபிளா இருந்தாங்க. டெஸ்ட் பண்ணியிருந்தா மேபி நீங்க 2 கோல்ஸ் அடிச்சிருக்கலாம், பாஸ் பண்ணிருக்கலாம். பட் யூ டிட் ட்ரை. ரெஃபரியை சொல்லலாம், செகண்ட் ஹாஃப்ல கேமை சேஞ்ச் பண்ணிட்டான், அது பண்ண. பட் நீ சான்ஸை கிரியேட் பண்ணியிருந்தா உனக்கு கோல்ஸே வந்திருக்கும். நான் சொல்றேன், உன் மென்டாலிட்டி மைண்ட் செட்டே இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது மேபி யூ நீட் டு டூ சம்திங். பிளேயர்ஸ் போடுறதுல இருந்து பிளேயர்ஸோட இதாகட்டும் சரி. பெனால்டிஸ்ல போச்சு, எக்ஸ்ட்ரா டைம் போனதுக்கு அப்புறமே முடிஞ்சிச்சு கேம். 2 டீம் பிளேயர்ஸுமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனால்டிஸ்ல போயிட்டு இந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்தால் அது பெனால்ட்டிலுமே ஆக்சுவலா அஃபெக்ட் ஆகும். பட் எனிவேஸ் பெனால்ட்டில நான் பிளேம் சொல்ல மாட்டேன். எசேவை நான் சொல்லுவேன் ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி கிடையாது. கிறிஸ்டல் பேலஸ்க்கு நிறைய பெனால்ட்டி விட்டுருக்கான் அவன். he needs to work on his penalty, pressure situation எப்படி ஹேண்டில் பண்ணும் எல்லாமே பார்க்கணும். பட் கேப்ரியலோட பெனால்ட்டி ஓகே, ரொம்பவே ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷன். 5th பெனால்ட்டி மஸ்ட் அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாரு கேப்ரியல். ராயா பயங்கரமா இருந்தான். அண்ட் கேப்ரியலுமே இன்கேம், அதாவது டில் எக்ஸ்ட்ரா டைம் வரைக்குமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கேப்ரியல் கிட்ட இருந்து வந்தது. பட் அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது தவிர ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லலாம். பட் ஆல்மோஸ்ட் வந்து உனக்கு டைட்டில் தராது. ஸோ கிட்டத்தட்ட ஜெயிச்சிருப்பாங்க, அப்படிதான் டிஃபென்ஸ் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் இருக்கு. அது பத்தாது. யூரோப்ல நீ அடிக்கணும்னா, அதுவும் பிஎஸ்ஜி சைடு மாதிரி டீமை நீ அடிக்கணும்னா 2-2 போடும், தப்பே கிடையாது, போலாம். பயப்படுவாங்க உன்னை பார்த்தா. அவன் நீ ஓரளவுக்கு அட்டாக் ஃபோர்ஸ் ஓகே, ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங், அட்டாக் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லா கூட நீ ஒரு பேசிக் அட்டாக் வச்சே ஓப்பன் பண்றியே. அந்த ஒரு பாஸ் ட்ரொசார்ட் வந்து அவன் தெரிஞ்சு போட்டானா தெரியாம போட்டானாலும் தெரியல. பட் ஹேவர்ட்ஸுக்கு போச்சு, அங்கிருந்து ஓப்பன். அதுக்கப்புறம் 2-3 சான்ஸ் வந்தது, வரலன்னா இல்ல, வருது யூட்ல. அதுக்கப்புறமும் நீ வந்து பேக்ல தான் நிப்பேன், நான் தலைக்கீழ தான் நிப்பேன்ற மாதிரி இருந்தது. பிஎஸ்ஜிக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல. அந்த பெனால்ட்டி ஆகட்டும் சரி, மஸ்காராவோட டேக்கிள் பெனால்ட்டி தான். பட் என்ன சொல்றது பாய்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபைனல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா ஸ்குவாட் வந்து பயங்கரமான ஒரு ஸ்குவாட், நம்ம ஈஸியா சொல்ல முடியாது. இந்த சீசன் அவங்க பிரீமியர் லீக் அடிக்கிறாங்க அப்படின்னா 38 மேட்சஸ் கண்டினியூஸா விளையாடுறாங்க. அதே மாதிரி வேற காம்படிஷன்ஸ்ல விளையாடிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஆர்சனல் ஃபேன்ஸால ஏத்துக்கவே முடியாது நான் நினைக்கிறேன். என்னதான் பேச்சுக்கு சொல்லலாம், ஓகே சூப்பரா விளையாடணும், அடுத்த இது பாத்துக்கலான்னு. பட் பெனால்டிஸ் போயிட்டு தோக்குறதுலாம், இந்த கேமை பெனால்டிஸ் முன்னாடியே முடிச்சிருக்கலான்றதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் நீங்க நியூட்ரலா என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்? ஆர்சனலுக்கு வின் பண்ணிருக்கலாமா, இல்ல அவங்களே சொதப்புனாங்களா, இல்ல பிஎஸ்ஜி டிசர்வ் டு வின்னா? ஸோ உங்களோட கமெண்ட்ஸை டெஃபினட்டா நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா திருப்பியுமே நான் வரேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் கூட பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then it's bye from me. நன்றி, வணக்கம்.